வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். கேளக்கி சித்தர் அவரை பற்றி நிறைய இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே அவருடைய மகிமை தாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயந்தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான். ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க. நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அதில் நெய்யோ எண்ணெயோ ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுங்க. இதை வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 108 வாட்டி ஓம் கேளக்கி சித்தர் நமோ நமக, அப்படி இல்லைன்னா 1008 வாட்டி ஓம் கேளக்கி சித்தர் நமோ நமக, இதை மட்டும் சொல்லுங்கள். இந்த 108 வாட்டி சொல்லி முடிங்க, இல்லை 1008 வாட்டி சொல்லி முடிங்க. இதை சொல்லி முடித்தோடனே கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பலன். நான் நேற்று தான் செஞ்சேங்க. இதை நேற்று செஞ்சுட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன். கண்டிப்பாங்க செஞ்ச உடனே எனக்கு அதோட ரிசல்ட் தெரிஞ்சுது. ஒரு முக்கியமான பிரச்சனைங்க, என்னால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை சொல்லி நான் செஞ்ச உடனே உண்மையிலேங்க. ஆனால் இந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லும் போது நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க மனசில். அந்த பிரச்சனை நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதோடைய பலன் நமக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இவரை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த கேளக்கி சித்தர் வர அறிகுறியே வெள்ளை பட்டாம்பூச்சியும் விபூதி சந்தனங்க, நல்ல வாசனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நான் பூஜை பண்ணி முடித்தோடனே கண்டிப்பாக விபூதி வாசனை நல்லா வந்தது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. இது செய்ய வேண்டிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம். அப்படி பிரம்ம முகூர்த்தம் உங்களால் செய்ய முடியலன்னா மதியம் 11:45 12:15 இதை செய்யணுங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதோடைய பலன் கண்டிப்பாக உண்டு. நான் செஞ்சு எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது. எனக்கு அந்த பிரச்சனையே முடிஞ்சுது. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடியும். உங்களுக்கும் அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.